ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். அண்ட் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இன்னைக்கு ஆஜியோ ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 10 குர்தாஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் இதுல சிலது உங்களுக்காகவும் நான் வாங்கியிருக்கேன் கிவ் அவே பர்பஸ்க்காக. அதெல்லாம் என்னன்னு பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போகலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ஷாப்பிங் ஹால்னு வந்தாலே பர்ஃபெக்டா ரிவ்யூவோட தான் வருவேன். அண்ட் எங்கேயாவது எப்படியாவது ஒரு கேஷ்பேக் கிடைச்சிடாதா, இல்லை டிஸ்கவுண்ட் கிடைக்காதா, எக்ஸ்ட்ரா ஆஃபர் கிடைச்சிடாதா அப்படின்னு பார்த்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ், என்ன மாதிரியான கேஷ்பேக் ஆஃபர்ஸில் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் கைட் பண்ணுறேன். உங்களில் பல பேருக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அந்த வகையில் சூப்பரான கேஷ்பேக் ஆஃபர்ஸோட தான் இந்த எல்லா குர்தாஸும் வாங்கியிருக்கேன். லெட்டி ஷாப்ஸ் யூஸ் பண்ணி வாங்கினதுனால நிறைய மணியும் எனக்கு சேவ் ஆயிருக்கு. லெட்டி ஷாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் கேஷ்பேக் ஆப். இந்த ஆப் மூலியமா நீங்க 2000க்கும் மேற்பட்ட பிரபலமான வெப்சைட்ஸ்ல உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுவும் சூப்பரான கேஷ்பேக் ஆஃபர்ல. எக்ஸாம்பிள் ஆஜியோ, மிந்த்ரா, ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி பிரபலமான வெப்சைட்ஸ்ல உங்களால கேஷ்பேக் ஆஃபரோட பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ காட்ட போற எல்லா குர்த்திஸும் நான் ஆஜியோல இருந்து வாங்கியிருக்கேன். அதுவும் லெட்டி ஷாப்ஸ் மூலியமா. ஸோ நிறைய மணி நான் சேவ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஏஜியோல எந்த சேலுமே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன், லெட்டி ஷாப்ஸ் மூலியமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது சூப்பரான கேஷ்பேக் ஆஃபர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். லெட்டி ஷாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் சேல் வந்து சம்டைம்ஸ் நடக்கும். அந்த மாதிரி நடக்கிற நேரத்துல 5 to 10 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. லெட்டி ஷாப்ஸ் ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே நான் நல்ல அமௌண்ட் வந்து மை ஏர்னிங்ஸ்ல சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவ்வளோ சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ரீசன்ட் பக்கத்தில் நான் கடைக்கெல்லாம் போயிட்டு இருந்த ஷாப்பிங் பார்த்துட்டு அக்கா அடிக்கடி வெளில போவாதீங்க, சேஃப் இல்லை அப்படின்னு நீங்களே எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க. ஸோ நானும் திருப்பி இன்டர்நெட் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னாக்கா, வெளில போய் ஷாப்பிங் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது, அதுவும் இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் வர காரணத்தினால ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது ரொம்பவே சேஃப்னு சொல்லுவேன். அகெயின் திருப்பி உங்களுக்கும் நான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நம்ம சேனலில் லெட்டி ஷாப் பற்றி நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் சொல்கிறேன். அண்ட் நான் ரொம்பவே ஹையாக உங்களுக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்கா சூப்பராக தான் இருக்குது, நல்லா நான் சேவ் பண்ணுறேன், ஒரு பட்ஜெட்டில் நான் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தேன். நீங்கள் நேரடியாக அந்த வெப்சைட் போய் வாங்கினீங்கன்னா அதே ரூபாய்க்கு தான் அந்த ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு பொருளை வாங்குவீங்க. பட் லெட்டி ஷாப்ஸ் மூலமா வாங்கும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்க சேவ் பண்ணுவீங்க. ஸோ சூப்பரா இருக்கு அக்கா அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. ஸோ லெட்டி ஷாப்ஸ் பத்தி நம்ம சேனல்ல புதுசு அப்படின்றதுனால நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் டீடைலா வீடியோல நடுவில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டக்குன்னு என்னென்ன ட்ரெஸ் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அந்த வகையில நான் ஃபர்ஸ்டா வாங்கிருக்கக்கூடிய குர்தா வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இட் இஸ் லைக் கோட் கைண்ட் ஆஃப் குர்தா, ஏ லைன் குர்தா. இது இங்க இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி ஃப்ரீயா அப்படி போகும். சைட்ல ஸ்லிட்லாம் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு கோட் வருது. இந்த கோட்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இப்படி ஒரு கட் மாதிரி இப்படி சைடா போய் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளேர் இருக்கு. ஸோ ரெட் அண்ட் பிளாக் அண்ட் பெரிய பெரிய லீஃபி காம்பினேஷன்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோட் டைப்ல இருக்கு. இது வந்து ரிமூவபிள் ஜாக்கெட் கிடையாது, இங்க இருந்து மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. பேக்ல வந்து இது ரிமூவபிள் ஜாக்கெட் கிடையாது, அட்டாச்டு ஜாக்கெட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேக் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பர் ஃபிட்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. எக்ஸாக்ட் சைஸை நீங்கள் மெஷர் பண்ணி வாங்கினீங்கன்னா எக்ஸாக்ட் பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஷோல்டர்லேருந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் அப்படியே எனக்காகனே அளவு எடுத்து தச்ச மாதிரி அப்படியே கச்சிதமாக இருக்குது. ஸோ ஏஜியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அந்த பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட் வந்து பக்காவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேயன் மெட்டீரியல், 3/4 ஸ்லீவ் இருக்குது. ஸ்லீவில் மட்டும் அந்த ரெட் கலர் வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பெண்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப வித்தியாசமான, நான் இது வரைக்கும் ட்ரையல் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு குர்தா தான் சொல்வேன். இது வந்து பியூர் காட்டன் குர்தா. ப்ளூ, ஒயிட், லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, அது மாதிரி கலர்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் மரூன் கலர்ல ஒரு காம்பினேஷன் இருக்கு. என்னடா துப்படா கழுத்தை சுற்றி அக்கா போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி தான் டிசைன். அது வந்து இந்த ஒரு காலர் மாதிரி கழுத்து சுற்றி இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலர் தான் பின்னாடி மட்டும் முன்னாடி மட்டும் வரும். இது கழுத்து சுற்றிலும் இருக்குது. நம்ம வந்து இந்த ஸ்கார்ஃப்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு லுக் வந்து கொடுத்துருது. பட் தோச்சதுக்கு அப்புறம் டொயின்னு தொங்கிருமா என்னன்னு தெரியல. பிகாஸ் காட்டன்லேயே கொஞ்சம் விரியறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு, எப்படி இருக்குன்னு தெரியல. பட் அட்டகாசமான ஒரு ஃபீல் இருக்குது. போடும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரியான மெரூன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3/4 ஸ்லீவ் இருக்குது. அண்ட் கஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங்காக கொடுத்து இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனார்கலி டைப் குர்தா தான் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் கால் வந்து மறைக்கிற அளவுக்கு இருக்கு. பட் கீழே லைட்டாக அந்த கேதரிங்ஸ் மட்டும் தெரிகிற அளவுக்கு லென்த் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் வந்து ஃப்ளேர் வந்து நல்லா தாராளமாகவே இருக்கு. ஒரு நல்ல சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் இருக்கு. அண்ட் ப்ரைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ப்ரைஸ், சூப்பரான டீல்னு சொல்லுவேன். நான் குவாலிட்டி, மெட்டீரியல், அந்த ஃப்ளேர் எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவேன். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அடுத்த குர்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரைட் ரெட்ல இருக்கு. நல்லா ஒரு பிளட் ரெட் கலரும் ஒரு லைட் ரெட் கலரும் கலந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ லைன் குர்தா, சைட் கட்லாம் கிடையாது, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஒரு 3/4 லென்த் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து சின்னதாக ஒரு ஸ்லிட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டிசைன்ல இருக்கு. இந்த குர்தால வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இங்க ஒரு ஹூக் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி பட்டன் டீடைலிங் வந்து நல்லா வயிறு பகுதி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வருது. இந்த மாதிரி ஒரு கட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாக்ட் சைஸ் வாங்காம ஒரு சைஸ் அடுத்தது போயிட்டு பிடிச்சி போட்டுக்கோங்க. இஃப் யூ ஹேவ் லோவர் பாடி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பாடியா இருக்கு அப்படின்னாக்கா தயவு செய்து ஒரு சைஸ் அடுத்தது போங்க. அப்பர் பாடி எனக்கு லூஸா இருக்கு, லோவர் பாடி கொஞ்சம் எனக்கு டைட்டா இருக்கு. ஸோ ஒரு சைஸ் அடுத்தது போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ரேயன் மெட்டீரியல், சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நான் வாங்கிக்கக்கூடிய குர்தா வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன்ல சூப்பரான ஒரு எத்னிக் வியர் குர்தான்னு சொல்லலாம். இது வந்து காலர் டைப். காலர் வந்து ரெட் கோல்ட் பிளாக் காம்பினேஷன்ல தான் இது இருக்குது. ஸோ இது வந்து ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் இருக்கு. பிளாக்ல ரெட் கலர் டாட்ஸோட அண்ட் லீஃபி கோல்டன் ஜரி பிரிண்ட்ஸ்ல வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெட் கலர்ல வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு வந்து ஃபுல்லா பிளேனா போது ஸ்ட்ரெயிட் கட் குர்தா. ஸ்ட்ரெயிட் கட் குர்தா எப்போ போனாலும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். லோவர் பாடி வந்து பெருசா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்து பஸ்ட் சைஸ்க்கு அடுத்து வெயிஸ்ட் லைன் சைஸோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஹிப் சைஸோ நீங்க சைஸ் சார்ட்ல பார்த்து வாங்கும்போது உங்களுடைய சைஸ் இருக்கா அப்படின்றது செக் பண்ணுங்க. பஸ் சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் சைஸ் கொடுத்துருவாங்க. பட் வந்து ஹிப் சைஸோ இல்லைன்னா வெயிஸ்ட் சைஸோ கொடுக்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெயிட் கட்டுக்கு போகும்போது பெரிய பெரிய வெப்சைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லா சைஸையும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்து சைஸ் சார்ட்ல வாங்குங்க. எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட் கட்ல இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி லீஃபியாக பார்டரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல மட்டும்தான் நடுவில் மட்டும் டிசைன் ரெண்டு சைடு வந்து பிளாக் கலர்ல இருக்கு, பிளெயினா இருக்கு. பட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு கோல்டன் கலர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஃபேவரட் பிளாக். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த ட்ரெஸ்ல நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி கேஷ்பேக் ஆஃபர்ல மணி சேவ் பண்ண அப்படின்றத சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆஷுவலா நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, ஒரு 2000 ரூபாய் வரதுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வைங்களேன். டைரக்டா அந்த வெப்சைட்ல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 2000 ரூபாய் பில் அமௌண்ட் வச்சுக்கோங்களேன். அதே பர்ச்சேஸ் அதே 2000 ரூபாய் பில் அமௌண்ட்டை நீங்க லெட்டி ஷாப்ஸ் மூலமா வாங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கேஷ்பேக் ஆஃபர் கிடைக்கும். சூப்பரா நீங்க மணியை சேவ் பண்ணலாம். அக்கா நீங்க சொல்றதெல்லாம் புரியற மாதிரியே இருக்கு, தெளிவா சொல்லுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க லெட்டி ஷாப்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுக்கு தேவையான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பின் கமெண்ட்லயே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி லெட்டி ஷாப்ஸ் ஆப்பை முதல்ல நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுடைய மெயில் ஐடியோ பாஸ்வேர்டும் கொடுத்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்கன்றத பொறுத்து கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க லெட்டி ஷாப்ல நீங்க வந்துட்டு இருப்பீங்க. அங்க வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜியோல நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்கன்னா ஏஜியோ நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை லெட்டி ஷாப்ஸ் வந்து ஏஜியோக்கு ரீடைரக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடும். அங்க நீங்க யூசுவலா ஷாப்பிங் பண்ற மாதிரி நீங்க சூப்பரா ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு எப்பவும் பேமெண்ட் பண்ற மாதிரி நீங்க பேமெண்ட் பண்ணலாம். எய்தர் நீங்க பேமெண்ட்டும் பண்ணலாம் இல்ல சிஓடியோ கொடுக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரிக்கு கூட உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் ஷாப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து அந்த இடத்துல ஆர்டர் எதுவும் கேன்சலேஷன் பண்ணிடாதீங்க. கேன்சலேஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்காது. ஸோ நீங்க வந்து கரெக்டான பேமெண்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளவுதாங்க ஈஸி சிம்பிள் ஸ்டெப்ஸ். இதே மாதிரி நீங்க வந்து மிந்த்ரா, ஜிவமே, மாமாஅர்த், ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லா வெப்சைட்ஸ்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கும் லெட்டி ஷாப்ஸ் மூலமா போய் பண்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்க எக்ஸாக்ட்டா என்ன அமௌண்ட்டோ அது மட்டும் பே பண்ணுவாங்க. நீங்க எக்ஸ்ட்ராவா லெட்டி ஷாப்ஸ் மூலமா போறதுனால எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்கும் நீங்க வந்து அவைல் பண்ணுவீங்க. ஸோ கம்மியான பேமெண்ட்ல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. டைரக்டா போறவங்க எக்ஸாக்ட் பேமெண்ட்டை வந்து பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த கேஷ்பேக்லாம் நான் எங்க போய் பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எனக்கு சேருமா இல்லையா, இதெல்லாம் நான் வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 குர்தாஸ் பார்த்துலாம் வாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கால் ஃபுல்லா மறையக்கூடிய அளவுக்கு, ஆனா என் பாதம் மட்டும் மறையல, கால் மட்டும் மறந்துருக்கு. அந்த மாதிரியான ஒரு குர்த்தா தான் பார்க்க போறீங்க. இங்க இருந்து உங்களோட வெயிஸ்ட் லைன் வரைக்கும் டைட்டா இருக்க போகுது. அடுத்தது ஏ லைன் குர்த்தா மாதிரி போக போகுது. நிறைய ஃபிளேர்ஸ்லாம் கிடையாது, ஒரு ஏ லைன் குர்த்தா மாதிரி தான் இருக்கு. கீழே வந்து பார்டர் ஜிகிட்டு பெருசா அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு சிம்பிள் பார்ட்டி வேர் மாதிரி இருக்கு. அங்கதான் அங்க டிசைன்ஸ் இருக்கு. தனியா பார்டர் ஒண்ணு அப்படின்னு பார்டர் தனியா எடுத்து காட்டுற மாதிரிலாம் ஒன்று கொடுக்கலாம். அப்படியே ஒரு ஃப்ளோவோட போகுது. மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெயிஸ்ட் லைன்ல டைட்டா கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்ட்ரைட்டா ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் கொடுத்துட்டு இங்க 2 இடத்துல வந்து பட்டன் டீடைலிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ரிஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து கை இருக்குது, அதாவது ஸ்லீவ் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பைப்பிங்கும் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு பேட்ச் இருக்குது, இங்க ஒரு பேட்ச் இருக்குது, அவ்வளவுதான். இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கிரீன். இது வந்து பாத்தீங்கன்னா லைட் பாட்டில் கிரீன், ரொம்ப அழகா இருக்கு. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க.
அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஜரியில எம்ப்ராய்டரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோரல் டிசைன் ரெட் அண்ட் கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க. அங்கங்க தூரம் இருக்கு. ரொம்ப கச்சமுச்செல்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா அழகா இருக்கு. ரொம்ப அழகா ஒரு மாதிரி ஃப்ளோயா நல்லா தான் இருக்கு. அண்ட் இது ரேயன் மெட்டீரியல் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்போட அப்படியே ஒட்டிக்குது. ஸோ உங்களை வந்து ரொம்ப குட்டியா காமிக்கும். அதாவது நம்ம அப்படியே ஒல்லியா ஆயிட மாட்டோம். பட் எப்படி ட்ரெஸ் பண்றோம்ன்றத பொறுத்து நம்ம ஒல்லியா தெரியுற மாதிரி அப்படி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன்ல ஒரு காட்டன் குர்தா தான். மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீ கிரீன் கலர்ல வந்து இருக்குது. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர்ல இருக்கு. ஃபுல்லா வந்து ஒரு கோல்டன் சாரி பிரிண்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிருக்காங்க. பார்டர் கீட்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்ட்ரெயிட் கட் குர்தா. லோவர் பாடி பெருசா இருக்கவங்க தயவு செய்து அடுத்த சைஸ்க்கு போய் வாங்குங்க. அப்பதான் லோவர் பாடி போய் கரெக்டா ஃபிட்டா நிற்கும். இல்லைன்னா அப்பர் பாடி சைஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டா போயிடும். அப்புறம் உங்களுக்கு கீழே இறங்கவே இறங்காது. பிடிச்சி இழுத்தா கூட இறங்காது. ஸோ இந்த டிப்ஸ் தயவு செய்து மனசில் வச்சுட்டு நீங்கள் வாங்குங்க. இந்த க்ரீன் அப்படியே வந்து ஸ்லீவ்க்கு போகுது. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்படி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் அண்ட் கீழே வந்து ப்ளூ கலர். அது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் காம்பினேஷனில் நம்ம அம்மாலாம் வந்து பட்டுப்புடவை வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இந்த கலர் காம்பினேஷன். நல்லா இருக்கே அப்படின்னா பட்டுன்னு கிளிக் பண்ணி நான் போட்டுன்னு வாங்கினேன். ஸோ ரொம்ப நல்லா குர்த்தா. இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க பாருங்கள். அண்ட் உங்களுக்காகவும் சில குர்த்தாஸ் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது உங்களுக்காக நான் வாங்கின குர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஆரஞ்சில் வந்து கிரீன் கலரில் பிரிண்ட்ஸ் இருக்கக்கூடிய செல்ஃப் பிரிண்ட்ஸ் இருக்குது. இந்த பிரிண்ட்ஸோட குவாலிட்டி வந்து நான் நல்லா அப்படி பிரித்து பார்த்துட்டேன். எனக்கு போகிற மாதிரி தெரியல. வாஷ் பண்ணால் போகுமா இல்லையான்னு தெரியல. பட் உங்களுக்காக வாங்கியிருக்கேன். ரொம்ப பிரைட்டான கலர். ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ஒரு எத்தனிக் வேர் மாதிரி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் அந்த மாதிரி ஒரு பிரிண்ட்ஸ்லாம் இருந்தது. அழகாக இங்கே வந்து நெக்கில் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹோல் கீ ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் தான். பிளெயின் ஸ்லீவில் இந்த மாதிரி உங்களுக்கு கைக்கு வந்து பார்டர் வருது. அடுத்தது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் உங்களுக்கு யோக் மாதிரி வந்துட்டு அடுத்தது வந்து பிளெயினாக இருக்குது. அந்த பிளெயினில் வந்து கீழே பார்டர்ல இருந்து கொடியாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னல் எத்னிக் குர்த்தா மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா ஸ்ட்ரெயிட் கட் லாங் குர்த்தா இது. இந்த வீடியோல இருந்து கிவ்அவே வின்னர் என்ன கேட்குறாங்களோ, அது கிச்சன் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ட்ரெஸ்ஸஸாக இருந்தாலும் சரி, அவங்க சூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரியிலேருந்து ஏதாவது ஒன்று அவங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து உங்களுக்காக வாங்கியிருக்கக்கூடிய கிவ்அவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டர்ஃபுல்லான பிரைட்டான ஒரு ரெட் கலரில் நல்லா இந்த சைடும் மட்டும் நல்லா ஒயிட் கலரில் எம்ப்ராய்டரி ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளே வச்சுக்கலாமா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேச்சி மற்றவங்களுக்குன்னு வாங்குறது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுது. பிளேன் ரெட் கலர் தான். பாடி ஃபுல்லாகவுமே ஜஸ்ட் ஒரு சில்வரில் வந்து உங்களுக்கு பைப்பிங் வருது. சேம் ஒயிட்டில் வந்து எம்ப்ராய்டரி வருது. இந்த சைட் இந்த மாதிரி இருக்குது. இங்கே சின்னதாகவும் இங்கேருந்து பெருசாகவும் இருக்குது. ஸ்ட்ரெயிட் கட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன். இதுக்கு முன்னாடி காமிச்சதும் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன். நான் போட்டிருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் தான். ஸோ கடைசியாக பார்த்து இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் தான். இது வந்து கொஞ்சம் நல்லாவே திக்கு காட்டன் மாதிரி இருக்குது. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்லாம் இல்லை. அந்த ஆரஞ்சு வந்து லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. இந்த ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இல்லை, லைட்டு டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் வித் பைப்பிங் வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவேக்காக தான். ஸோ ஒரு வின்னர் செலக்ட் பண்ண போகிறேன்னா 2 வின்னர் செலக்ட் பண்ண போகிறேன்னாலாம் தெரியல. யாரெல்லாம் வின்னர் அப்படின்றத அடுத்தடுத்த விளாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் கிவ்அவேல வின் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு ரூல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கணும். சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் கிவ்அவே நம்ம சேனலில் உண்டு. ஸோ சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோவையும் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையோ இல்லைனா என்ன பற்றின கருத்துக்களையோ இல்லைனா சேனலை பற்றின கருத்துக்களையோ நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அக்கௌண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக 7 நாளைக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 30% இன்க்ரீஸ்டு கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் லெட்டி ஷாப்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஸ்டோருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பர்டிகுலர் ஸ்டோரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கோ டு ஸ்டோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களை அந்த ஸ்டோருக்கே கூட்டிகிட்டு போயிடும். ஸோ நார்மலாக எப்பவுமே நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்டோரில் ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் லெட்டி ஷாப்ஸில் மை அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் அழகாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரிஃப்ளெக்ட் ஆகும். சில நேரங்களில் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஒன்ஸ் கேஷ்பேக் அமௌண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது ரிட்டர்ன் பாலிசி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த குர்த்தா வந்து இதுதான்.
இதே செல்லர்கிட்ட இருந்து தான் நான் மோஸ்ட்லி இந்த சைட் கட் ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தா வந்து நான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவர் பாடி எனக்கு வந்து எக்ஸாக்ட் சைஸ் வாங்கியிருந்தேன். லோவர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது. இது சுத்தம் எனக்கு இறங்கவே இல்லை. கொஞ்சமாவது இறங்கிடுச்சுன்னா நான் சைட் கட்டை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டுக்கலாம்னு நினச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது, இறங்கவே இல்லை, ட்ரெஸ் பாதிலே நிற்கிது. ஸோ எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில நான் கொடுத்துருக்க லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு சைஸ் வந்து அடுத்த சைஸ் போயிடுங்க. ஏன்னா லோவர் பாடி வந்து நமக்கு வந்து எப்பவுமே பெண்களோட ஷேப் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா, அதனால இங்கே இறங்கும் போது கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கணும்னா நீங்கள் அடுத்த சைஸ்க்கு போயிருங்க. எனக்கு இது சுத்தமாக அதே செல்லர் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு குர்த்தா சுத்தமாக இறங்கவே இல்லைன்னு தான் சொல்லணும், இது ஒரு நெகட்டிவ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிங்க் கலரில் இதே மாதிரியே உங்களுக்கு கோல்டன் கலரில் பிரிண்ட்ஸில் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் உங்களுக்கு பார்டரும் கொடுத்துருக்குறாங்க. இதில் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு கோல்டன் எத்னிக் லுக் இருக்கிற மாதிரியான அந்த கோல்டன் கலர், ஆரஞ்சு கலர், பிளாக் கலர் அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் எத்னிக் பிரிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குர்த்தா. இங்கே ஒரு கீ ஹோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி பைப்பிங்கில் உங்களுக்கு க்ளோஸ் நெக் வருது, 3/4 ஸ்லீவ் இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய 10வது குர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தா தான். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர், ரெட் கலர் கலந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிசைனில் ஃபுல்லாக இருக்குது, நார்மலாக இருக்குது, அவ்வளோதான். ஒரு பாக்கெட்டில் அந்த சைடில் வந்து அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஸ்லிட் இருக்குது, சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிட் இருக்குது. இது ரொம்ப லோவர் ஸ்லிட் கொடுத்துருக்குறாங்க, மேலே ஸ்லிட் இல்லாமல் ஆனால் லோவர் ஸ்லிட் கொடுத்துருக்குறாங்க. இந்த அளவுக்கு தான் லென்த் இருக்குது. இது வந்து 3/4 ஸ்லீவ், ஒரு கஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே இதை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே மட்டும் ஒரு பட்டன் ஓப்பனிங் இருக்குது, வேணும் ஓப்பன் பண்ணிக்கலாம், தலை இல்லைன்னா உள்ளே போக மாட்டேங்குது, அவ்வளோதான். இதில் சொல்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சைஸ் பெருசாக தான் வாங்கணும், லோவர் பாடி உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா, அவ்வளோதான். நம்ம எல்லாருமே ஒரு பட்ஜெட்ல ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். லெட்டி ஷாப்ஸ் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ்பேக் ஆஃபர் கிடைக்கிறதுனால எக்ஸ்ட்ராவா நீங்க 1-2 க்ளோத்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். லெட்டி ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாத மாதிரி அடிக்கடி அப்பப்போ இப்போ அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ராவா 5 to 10 டைம்ஸ் இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா மணி வந்து சேவ் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா 1-2 ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கலாம். 150க்கும் மேற்பட்ட ஷாப்பிங் ஹால் கம் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருந்துருக்கோம். இது வரைக்கும் நான் சொல்லி எதுவுமே தப்பானது இல்லை, நீங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. அந்த அளவுக்கு ட்ரஸ்ட்டை நான் கெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா நான் என்னோட உண்மையான ரிவ்யூ கொடுத்துருந்துருக்கேன். ஸோ நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு வாட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உண்மை தெரியும். கண்டிப்பாக இந்த முறையும் நீங்கள் ஏமாற மாட்டீங்க. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பிரிண்ட் கமெண்ட்லையும் நான் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மறக்காதீங்க, மற்ற வெப்சைட்ஸ்லாம் கூட உங்களுக்கு ஆஃபர் எதுவுமே இல்லைனா கூட ஆஃபரே இல்லாத சமயத்தில் நீங்கள் லெட்டி ஷாப்ஸ் மூலியமா பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேஷ்பேக் ஆஃபரில் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சு நீங்கள் வந்து வைஸாக திங்க் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்க, உங்களுடைய மணியை சேவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பாய்.